உலகத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்குவது தீவிரவாதம், அதில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அது ரெண்டும் ஒரு நாட்டில இருந்து தான் மெயினாக ஒரிஜினேட்டாக எல்லா நாட்டுக்குமே போகுது. அதில் பாகிஸ்தான் முக்கிய பங்கு ஆற்றுது. ஸோ இந்தியா எப்படி சிஇஓக்களை எக்ஸ்போர்ட் பண்ணுது, எப்படி ஒவ்வொன்றும் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் எப்படி ஏற்றுமதி பண்ணுறோம், பிபிஇ கிட் ஏற்றுமதி பண்ணோம், வேக்சின் ஏற்றுமதி பண்ணோம்னா பாகிஸ்தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பயங்கரவாதிகளை தான். ஸோ அது இன்னைக்கு உலகம் நல்லா பார்த்துருச்சு. அடித்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் அதாவது ஆல்மோஸ்ட் சிவிலியன் கேஷுவாலிட்டியை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணிட்டு இந்த ப்ரெசிஷன் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்காங்க. இது உலக அரங்கில் இந்தியாவோட இராணுவத்துக்கு எப்போவுமே நல்ல பேர் உண்டு. இது இன்னும் ஒரு எட் அனதர் ஃபெதர் டு த கேப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆர்மி அப்படின்றதோடைய பவர் இந்தியாவுக்கு எப்பவுமே உண்டு, ஏர்ஃபோர்ஸும் பவர் உண்டு. ஆனால் இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வார்ஃபேர்லையும் கரெக்டாக ஒரு டார்கெட்டை மாத்திரம் பக்கத்து பில்டிங் கூட ஒன்றாகாமல் அடிக்கிறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கிட்ட பார்த்துருக்கோம், ரஷ்யா கிட்ட பார்த்துருக்கோம், இப்போ இந்தியா கிட்டே நம்ம பார்க்குறோம்.